டைம்லினா. சார் இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. Thank you. என்ன சுமிதா, எல்லாருக்கும் ஒரே டயலாக் தானா? பட் bro in law, really you're looking great. Excellent dressing sense. Thank you. கூடவே ஜோடியா நிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். சார், இன்னைக்கு நம்ம சந்திரா சார் மான்சி மேடத்தோட என்கேஜ்மெண்ட் மெமரிஸ ரீக்ரியேட் பண்ண போறோம். வாவ். அப்படினா நாம 2 வருஷம் பேக் போறோம். எக்ஸாக்ட்லி சார். என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது நீங்க தான் சார். ஆமா, இந்த சந்தோஷமான நேரத்துல நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். அனௌன்ஸ்மெண்டா? இனிமே வாழ்க்கை முழுக்க நான் தனி ஆள் கிடையாது. என் கைய பிடிச்சி கூடவே நடக்க ஒரு ஆள் வந்தாச்சுன்னு உறுதி எடுத்துக்கிற நாள். இந்த உறவு பலப்படுறது ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற அன்பாலையும் காதலாலையும் தான். அப்படி ஒரு உறவு சூர்யாவுக்கும் அமையணும். இந்த டைமண்ட் நெக்லஸ் ஏன் மருமகளுக்காக நான் எடுத்து வச்சிருந்தது. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள சூர்யாவுக்கு நிச்சயம் கல்யாணம் ஆயிடும். இந்த நெக்லஸ் நம்ம வீட்டுக்கு வரப்போற அந்த புது மருமகளுக்கு. என்ன சூர்யா, ஓகே தானே? ஆமா. இது ரொம்ப சந்தோஷகரமான விஷயம் சூர்யா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. வாட் a surprise. அண்ணனுக்கு கல்யாணமா? Let us celebrate this. வெயிட். அம்மா, இன்னைக்கு சந்திரா அண்ணியோட வெட்டிங் டே. இன்னைக்கு ஏன் விஷயம் வேண்டாம், இன்னொரு நாள் பேசலாம். கரெக்டா சொன்னீங்க bro in law. கிஃப்டா? இப்படி ஒரு சந்தோஷமான நாள்ல நீங்க gift தரலனா that is not fair bro in law. அதான் சொன்னேனே அண்ணி, என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்களே கேளுங்க, என்ன வேணும்? ஓ, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
என்னால கொடுக்க முடிஞ்சதா இருந்தா நிச்சயம் கொடுப்பேன். தி கிரேட் சூரிய பிரகாஷ் தர முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? சரி கேளுங்க. உங்க சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அதோட கீ கொடுங்க. எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ப்ரோயின்லோ, தருவீங்களா ப்ரோயின்லோ? மான்சி, உனக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? கிஃப்ட்ங்கிற பேர்ல என்ன கேட்கணுங்கிற விவசாயே இல்லையா? ப்ரோயின்லோ அப்செட் ஆகும் போதெல்லாம் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அந்த ரூம்ல அப்படி என்ன இருக்குன்னு எங்க யாருக்கும் தெரியாது. நீங்களும் பெரியவங்களும் எப்போ ரகசியமா பேசிக்கிறத சந்திரா வேணா கவனிக்காம இருக்கலாம், நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி என்ன இருக்கு அந்த ரூம்ல? ஓ, ஆத்தா உனக்கு என்னைக்கும் துணை இருப்பான். நீ நினைச்ச காரியம் நடக்க போகுது. போ மகளே, போ. எப்பவும் நீதி நேர்மை நியாயம்னு சொல்லுவாரே, இவரு அந்த அளவுக்கு நேர்மையானவரா இருந்தா ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? இன்னைக்கு எல்லாம் வெளியே வரட்டும். சாரிண்ணே, இவ என்னென்னமோ சொல்றா. மா, ஐம் சாரிம்மா. இந்த நேரம் பார்த்து பங்கஜ் இல்லையே, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஐ அம் வெரி நியூ டு தீஸ் திங்ஸ். எங்க போய் தொலைஞ்சார் இந்த பங்கஜ்? அண்ணே, உங்களுக்கு அந்த ரூம் கீ தானே வேணும்? கொண்டு வர. சூர்யா, அம்மா, எல்லாம் என்னாலதான். ச்சே, எந்த நேரத்துல சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னனோ. இப்ப சந்தோஷமா உனக்கு? சந்தோஷம் தானே? நமக்காக ராத்திரி பகல்னு உழைச்சுக்கிட்டு உன் கல்யாண நாளுக்காக ஆசை ஆசையா வந்திருக்கான். நல்ல மரியாதை செஞ்சம்மா. இப்ப நிம்மதியா உனக்கு? தலை நிமிந்து பார்த்துதான் பழக்கம் உனக்கு. இப்ப பாரு எப்படி தலை குனிஞ்சு போறான்னு. கேவலம் ஒரு ரூம் கீ, அதுதான் உனக்கு வேணுமா? ச்சே. மான்சி, நீ பண்ணது தப்பு, பெரிய தப்பு. இன்னொருத்தரோட பிரைவசியில தலையிடுறது ரொம்ப பெரிய தப்பு மான்சி. தப்பு பண்ணிட்டோமோ? அந்த ரூம் கீயை கேட்டிருக்க கூடாதோ? அப்படி என்ன இருக்கு அந்த ரூம்ல? யார பார்க்கணும்? சூரிய பிரகாஷ். சூரிய பிரகாஷ பார்க்கணும். சூரிய பிரகாஷ் இந்த வீடு தானா? ஆமா, இந்த வீடு தான். நான் அவரை பார்க்கணும். அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு சூர்யா சொன்னாரு. யாரா இருந்தாலும் போன் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு வர சொன்னாங்க மேடம். நான் வரக்கூடாதா? நான் இப்ப எங்க போறது? எங்க போறதா? உங்க வீட்டுக்கு போங்க. வேற எங்க போகணுமோ அங்க போங்க. என்கிட்ட கேட்டா மேடம் உங்களை தான். போங்க மேடம், போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க. போனா போகுதா பத்தியா? அது முன்ன பின்ன பங்களாவை பார்த்தது இல்லையா? போமா. அனு,
அனு மாதிரி இருக்கா? அனு நிஜமாவே இங்க வந்திருக்காளா அல்லது என் பிரமையா? அதுக்குள்ள எங்க போயிட்டா? ஒருவேளை என் பிரமையோ? ஏன் இங்க வந்த? போயிரு, ஒன்னுருவாங்க. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். போமாட்டியா? போமாட்டியா? அப்ப நீங்க என்ன மாதிரி அலைய போறியா? பைத்தியமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் தான் காரணம். ஏய், நான் விட மாட்டேன்டா. உன்னை சும்மா விடவே மாட்டேன். போ. விட மாட்டேன். போய் இங்க இருந்து. இவன் தான் காரணம். ஏய், விட மாட்டேன்டா. போன் சொல்றேன்ல. விட மாட்டேன். ஏய், போன்றேன். போ. ஏய், விட மாட்டேன்டா. அனு மேடம். என்னாச்சு மேடம் உங்களுக்கு? நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? சார், சார், நான் ஏன் சார் இங்க வந்தேன்? சொல்லுங்க சார், நான் ஏன் சார் இங்க வந்தேன்? முதல்ல வீட்டுக்கு போலாமா? சார், என் ஹேண்ட்பேக், என் போன்ல எங்க போச்சுன்னே தெரியல சார். ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல லேட் ஆயிடுச்சு, பங்கஜ் சார் டிராப் பண்றாருன்னு வீட்டுல சொல்லிடுங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது 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 சரி, முதல்ல நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஒரே வீட்டுல இருக்கிறவங்க மத்தியில ரகசியம் இருக்க கூடாதுன்னு அண்ணி சொல்றது சரிதான். இந்தாங்க. இல்லண்ண. இல்ல சந்திரா, அண்ணி கிட்டதுல தப்பு ஒண்ணும் இல்ல. இந்தாங்க அண்ணி, வாங்கிக்கங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண ரூம் கீயை கொடுத்துட்டு உதாரண புருஷன் மாதிரி நிக்கிறீங்களே, நம்ம ஆபீஸ் கீய தர முடியுமா உங்களால? உங்க அதிகாரத்தை சந்திராக்கு விட்டு கொடுக்க முடியுமா? மான்சி, கத்தாதீங்க மாமின்லோ. இது எனக்கும் ப்ரோயின்லோக்கும் இருக்கிற பிரச்சனை. சொல்லுங்க ப்ரோயின்லோ, உங்களால முடியுமா? என்ன ப்ரோயின்லோ அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க? முடியாது, உங்களால முடியாது. ஏன்னா சந்திரா எல்லாருக்குமே டேக்கன் ஃபார் கிராண்டட். சந்திராவை எல்லாருமே சும்மா ஆப்ஷனுக்கு வச்சிருக்கீங்க. வைஃபை ஒர்க் பண்ணலனா மொபைல் நெட் ஆன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன். உங்களுக்கு மூடு சரியில்லைன்னா சந்திரா ஆபீஸ பாத்துக்கணும். நீங்க இந்தியாலயே இல்லையா, சந்திரா ஆபீஸ பாத்துக்கணும். இந்த ரோபோட்ல அந்த மாதிரி ஹாய் ஹலோ ஐம் சந்திரா ஹஹஹா அந்த மாதிரி. போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். என்னாச்சுமா? எனக்கு ஆபீஸ்ல தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டமா. நானா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையம்மா. என்னமோ குழப்பமா இருக்குமா. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மல் தான். அது எல்லாமே சரியாயிடும், பயப்படாத. நல்ல வேளை பூர்ணி, கூட நீ இருந்த. இல்லன்னா நாங்க ரொம்ப பயந்து போயிருப்போம். நான் எப்பமா வீட்டுக்கு வந்தேன்? நேத்து நைட்டு பங்கஜ சார் கொண்டு வந்து விட்டுட்டு போனாருமா. பங்கஜ் சாரா? ஏன் இங்க வந்த? போயிரு, ஒன்னுருவாங்க. அப்போ அந்த பைத்தியக்காரன் பைத்தியக்காரனா? யாருமா அது?
அப்ப அந்த பைத்தியக்காரனை பார்த்தது கனவுலையா? ஆனா பங்கஜர் எப்ப வந்தாரு? ஐயோ! அனு என்னாச்சுமா? அனு என்னாச்சு? அம்மா மகமாய், என் பொண்ணுக்கு எந்த கெட்ட கனவு வராம பாத்துக்கமா. சூரிய சார பார்த்தேனா? இல்லையே. ஏன் நான் பார்ட்டிக்கு போகல? ஐயோ, எல்லாம் கனவா நிஜமா? இல்லன்னா கனவுல வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்ப நிஜத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சா? அனுமா, ஏதாவது கனவாமா? அனு அனு அனு. ஆமாமா, கெட்ட கனவுதான். நேத்து அஷ்டமி இல்லையாமா? அதான் இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கு. சீரியஸான எந்த இன்டென்ஷனும் இல்லம்மா. எஸ் மாமின்லா, ஐம் ரியலி சாரி. ப்ரோயின்லா வரட்டும், நான் அவர்கிட்ட பேசுறேன். மா, காலையிலே சார் எந்திரிச்சு கோட் சூட் போட்டு வெளியே போறத நான் பார்த்தேமா. யூ ஃபூல்! இவ்ளோ நேரம் ப்ரோயின்லாவை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இப்பதான் உனக்கு தோணுதா இது சொல்லணும்னு? மேடம், நீங்களா எதுவும் கேட்காம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மேடம். ஹே இடியட், இப்ப மட்டும் ஏன் சொன்ன? அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க, அதான் மேம் சொன்னேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காது, எங்கயாவது போய் தொலை. சாரி மேம். காலையிலேயே கிளம்பி போனானா? எங்க போயிருப்பான்? எங்க போச்சுன்னு தெரியலையே. இது என்ன? இது எப்படி என் பையில? இது நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அப்ப என்ன பார்க்க சூர்யா சார் வந்திருந்தாரா? உன் கதை இப்பதாமா ஆரம்பிக்க போகுது. தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் மத்தியில ஆச்சரியம் காத்திருக்குமா? நடந்ததெல்லாம் கனவா நிஜமா? எனக்கு என்ன ஆச்சு?
இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. ஒருவேளை நான் தான் போட்டு குழப்பிக்கிறனோ? இல்ல, அனு நேத்து வந்தது நிஜம், கனவோ பிரமையோ இல்ல. அவளை நான் பார்த்தேன். இந்த டிஷர்ட் எப்படி அங்க வந்தது? அனுதான் கொண்டு வந்திருக்கணும். அவ்வளவு தூரம் வந்தவ ஏன் வீட்டுக்கு வரல? என்னால புரிஞ்சுக்கவே முடியாதது என்னவோ ஒண்ணு என்ன சுத்தி நடக்குது. என்னது அது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார், அந்த மல்லிகைப்பூ நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அது நான் கொடுத்த செடியில பூத்ததானா? எப்படி கேக்குறது? அம்மா வேற இங்கே இருக்காங்க. டீ சாப்பிடுறீங்களா சார்? ஐயோ, நான் பாட்டி நின்னுட்டே இருக்கேன். தோ டீ போட்டு கொண்டு வரேன் சார். உங்க ஃபேவரட் இஞ்சி டீ. இல்ல, பரவாயில்ல. நான் வந்ததால உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைல்ல? ஐயோ, தொந்தரவெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான். இதோ ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க பேசிட்டு இருக்க, இதோ வந்துடுறேன் சார். அந்த டிஷர்ட்ல இருந்த எம்ப்ராய்டரி இதே நூல்ல தானே போட்டிருந்தது. அணுகிட்ட கேட்கலாமா? எப்படி கேட்கறது? எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்காளே. அப்புறம் நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பேச்சே வர மாட்டேங்குது. அதாவது உனக்கு சொல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதாவது சொல்லலாமே சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இவ்ளோ சீக்கிரமாவா? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, நான் வரேன். சார், என்ன சார் கிளம்பிட்டீங்க? ஒரே நிமிஷம் இருங்க, தோ டீ போட்டு தரேன். இட்ஸ் ஓகே. அனு எப்படி இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். அம்மா, நான் சார் அனுப்பிட்டு வந்துடுறேன். உடம்புக்கு எப்படி இருக்கணும்? இப்போ ஒண்ணும் இல்ல சார், நார்மலா தான் இருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்ன சார் ஆள் ஆளுக்கு ரெஸ்ட் எடுன்னு சொல்றீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்னடா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த எபிசோட்ல ஹீரோவை காணோமேன்னு பார்த்தேன். வந்துட்டானே. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அந்த நீல் தப்பிச்சிட்டான். இவனுக்கு சனி. நடக்கட்டும் நடக்கட்டும். ஓகே அனு, see you. Take care. ஓகே சார். நீங்க இவ்ளோ தூரம் நேர்ல பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு, ஒன்னு சாரியா சொல்ற, இல்லனா தேங்க்ஸா சொல்ற. நான் என்ன மூணாவது மனுஷனா? சாரி சார். ஆமா, நேத்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? நேத்து அது சுத்தமா ஞாபகம் இல்ல சார். ஆனா லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? ஏன்னா ஆபீஸ் வேலை தான் சார். நேத்து நீ என் வீட்டு பக்கம் வந்திருந்தியா அனு? உங்க வீட்டு பக்கமா? நானா? உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். சாரி சார். நீங்க என்ன அவ்வளோ இன்வைட் பண்ணியும் சந்திரா சாரோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னால வர முடியல. ரியலி சாரி சார். நிஜமாவே நீ வரலையா? இதுல போய் சொல்ல என்ன இருக்கு சார்? எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது. இவ வரவே இல்லைன்னு சாதிக்கிறாளே. ஷோரனு, எதுக்கு சார் இத்தனை தடவை கேக்குறீங்க? வந்தா வந்தன்னு சொல்ல மாட்டேனா? எனக்கு தான் உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றேனே.
நான் ஏதாவது போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? பட் நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். பங்கஜ் சார் தான் டிராப் பண்ணிட்டு போனாங்க. அதே எங்க அம்மா தான் சொன்னாங்க. அது கூட எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன். உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரல. ஓகே ஓகே கூல். நான் சாதாரணமா தானே கேட்டேன். சரி நான் வரேன். See you. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெளிவா தெரியுது. இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்க என்ன இருக்கு பங்கஜ்? இந்த சூர்யா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. எப்படி இருந்தாலும் நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வர போறது. இன்னைக்கே வந்திருக்க கூடாது. எதுக்கு வந்தேன்னா எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகதான். சோ இனிமே என்கிட்ட நீங்க எல்லாத்தையும் சொன்னா என்ன, விட்டா என்ன? நாளையில இருந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப். இனிமே ரகசியத்தை பப்ளிக்கா பேசிக்கலாம். எப்படியும் எனக்கு தெரிய போறதில்ல. என்ஜாய். எனிஹவ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சூர்யா, சூர்யா, சூர்யா. நான் ஆபீஸ்க்கு போக போறதில்ல. சூர்யா, நீ இப்படியே வீட்ல அடைஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியலப்பா. அதோட சந்திரா ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் தர்றது எனக்கு சரியா படல. பொறுப்பு கொடுத்து பார்த்தா தானமா தெரியும். என்ன இருந்தாலும் அவன் உடம்புல பிரகாஷ் குடும்ப ரத்தம் ஓடுது. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சந்திரா நம்ம பிசினஸ நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தான் சொல்ற. எனக்கு என்னமோ யோசனையா தான் இருக்கு. எப்படி சமாளிக்க போறானோ என்னமோ. சரிப்பா, நீ ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருக்கிறதுனாலயா? இல்லம்மா, எனக்கு வேற ஏதோ யோசனை. அப்படி என்னப்பா யோசனை? அது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம கிட்ட இருந்து எதையாவது மறைச்சா நம்மள ஏமாத்துறாங்கன்னு தோணுதே. அது ஏமா? யாரு? பங்கஜா? ரொம்ப நேர்மையா இருக்கவங்க கிட்ட, ரொம்ப நம்பிக்கையா இருக்கவங்க கிட்ட இந்த ஃபைல கொடுக்கணும்னு 1 வர சொன்னேன். இத பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. உன்னை நம்பி நான் பர்சனலா ஒப்படைக்கிற பொறுப்பு இது. இதுல இருக்கிற கோட் ஃபிகர் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். மீரா கூட தெரியாது. சோ பி கேர்ஃபுல். அனு, என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் another thing, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி மீரா கொடுத்த ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி இன்ஃபர்மேட்டிவ். நீ ஒரு தடவை பார்த்துட்டு உன்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணு. சார், என் ரிப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் எதுக்கு அனுவோட ஒப்பீனியன்? We can proceed, right? நோ மீரா, நம்ம யாருமே யோசிக்காத ஆங்கிள் அனு யோசிக்கிறா. அதுக்காக தான் சொன்னேன். சார், இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் டிஸ்கஷன்ல நானும் இருந்தேன். இதெல்லாம் பர்சனல் லெவல்ல நடக்கணும்னு எனக்கு தோணுது. புரியல அனு. அப்படின்னா சார், நம்மள மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனி என்னதான் குப்பை விஷயத்துல சீரியஸா யோசிச்சாலும் மக்கள் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கலனா இத சக்சஸ் பண்ண முடியாது சார். எஸ், யூ ஆர் ரைட். ரோட்ல, ஆறுல, ஏரியில மக்கள் குப்பைய கொட்டுறத முதல்ல நிப்பாட்டணும் சார். முக்கியமா டூரிஸ்ட் ஸ்பாட்ல குப்பைய கொட்டுறத நிப்பாட்டணும். மக்கள் என்ஜாய் பண்றதுக்கு அங்க போறாங்க. அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எல்லா குப்பையையும் அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. இதனால அந்த இடமே ரொம்ப அசிங்கமாயிடுது. இந்த பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டணும் சார். இதெல்லாம் பேச்சுல மட்டும்தான் முடியும். நாம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இதெல்லாம் நாம செய்ய முடியுமா?
குப்பையை ரோட்ல கொட்டாதீங்கன்னு கவர்மெண்ட் எவ்வளவு தடவை சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? நாம சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா என்ன? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள். இப்படி நாமளே முடியாதுன்னு நினைச்சா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி நாம பண்ற டிஸ்கஷன் எல்லாமே வேஸ்டா தான் போகும் மேடம். ஒரு விஷயத்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அத நாம நம்பணும். அப்பதான் அதை அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி. பட் மீரா, ஷீ இஸ் ரைட். முதல்ல இத நம்மளால செய்ய முடியும்னு நாம நம்பணும். நெக்ஸ்ட் மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நாம இதை ஆரம்பிச்சு வச்சா போதும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்ம கூட நிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். கரெக்ட் அனு, வெரி இன்ட்ரெஸ்டிங். இத பத்தி நானே அண்ணன் கிட்ட பேசுறேன். நைஸ் ஐடியா அனு. ஃபைல் ஜாக்கிரதை அனு. எஸ் சார். ஐயோ, சாயங்காலம் பேச ஆரம்பிச்சதுங்க. நைட் ஆயிடுச்சு, இன்னும் பேசிட்டு இருக்குங்க. இதுங்க பேசி முடிச்சது வீட்டுக்கு போலான்னு பார்த்தா எனக்கு இன்னும் வயசாயிடும் போல இருக்க. காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இல்ல, இருந்துட்டு போட்டோம். ஏண்டா மனசாட்சி கூடவாடா இல்ல? அனு, நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரலையே. திரும்பவும் அதே கேள்வி. இன்னும் எத்தனை தடவை சார் கேப்பீங்க? நான் தான் சொன்னல அன்னைக்கு அங்க வரலன்னு. அப்படியே திரும்ப திரும்ப அதே கேக்குறீங்க. ஏன் சார் என் மேல சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்ல அனு, அது ப்ளீஸ் நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. தலை சுத்தி விழுந்ததும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா நிச்சயமா நான் உங்க வீட்டுக்கு வரல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்தா தலைவலிதான் சார் வருது. எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது சார். மயக்கம் போட்டு விழுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அப்புறம் பங்கஜ் சார் தான் என்ன வீட்ல டிராப் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல சார். எனக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? சச்சா, அப்புறம் ஏன் சார் உங்க வீட்டுக்கு வந்தியான்னு திரும்ப திரும்ப கேக்குறீங்க? எனக்கு தான் உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாதே. டிஷர்ட் வாங்கி கொண்டு வந்து தரா, அதுவும் அனுவுக்கா? அவ டிஷர்ட் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. என்ன கன்றாவிடா இது. சார் இது நீ வாங்கிட்டு வந்தது தானே? ஆமா சார், உங்களுக்காக எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இது எங்க வச்சுன்னு தெரியல சார். தேடிட்டே இருந்தேன். இது காணாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். பட் இது எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சது? ப்ளீஸ் சொல்லுங்க சார், இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது? எங்க கிடைச்சா என்ன, எனக்கு சேர வேண்டிய கிஃப்ட் என்கிட்டயே வந்துருச்சு. இப்பதான் சார் என் மனசே லேசாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா அண்ணா? இப்பவும் சொல்ல மாட்டீங்கல்ல? அவ்வளவு தூரம் மல்லிகைப்பூவை கொண்டு வந்துட்டு ஏன் இன்னும் என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டீங்க? சரிங்க சார், நீங்களா சொல்லாத வரைக்கும் நானும் இப்படியே மெயின்டைன் பண்ண. நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா? நீ தான் ஒண்ணுமே சொல்லியே புரியுது. நீயும் இந்த சென்னை கிளைமேட் ஒண்ணு. எப்ப வெயில் அடிக்கும் எப்ப மழை பெய்யும்னு யாருக்கும் தெரியாது. எரிச்சல் தான் வரும். பங்கஜ் பங்கஜ், உண்மை பேசுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல பிரைஸ் தருவாங்க, ஞாபகம் இருக்கா? நான் கொஞ்சம் டிஃபரெண்ட். பொய் சொல்ற பசங்களுக்கு கொடுப்பேன். பிரியாணி, குலாப் ஜாமுன் எல்லாம் உனக்கு நான் தர பிரைஸ். சாப்பிடு. எதுக்கு சுத்தி வச்சு பேசிக்கிட்ட? நேரடியா விஷயத்துக்கு வர. நீ என்ன தப்பு பண்ண? என்ன கிளைமேட்டோ, மழையா வெயிலா இல்ல,
புயலான்னு தெரியல. இப்ப தெரிஞ்சிட பங்கஜ். 2 கேள்வி மட்டும் கேட்கிறேன். 2வது கேள்வியை முதல்ல கேட்கிறேன். அனு நம்ம வீட்டு பக்கம் வந்தத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? சாப்பிடு பங்கஜ், அதை நிப்பாட்ட வேண்டாம். பாவம், சாப்பாடு என்ன பண்ணிச்சு? ஆனா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லு. பதில் சொல்றேன்னு ஏதாவது கதை சொல்லாம நிஜத்தை மட்டும் சொல்லு. அடுத்த கேள்வி. ஃபைன். அனு வந்தத நீ ஏன் என்கிட்ட சொல்லலாங்கிறத நானே கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அடுத்த கேள்வி. அந்த பேப்பர் எங்க? லெட்ஜர் பேப்பர். அதான் நீ கிழிச்சு எடுத்தியே அந்த பேப்பர். நீ சொல்ற பதில்ல தான் இன்னைக்கு என்ன கிளைமேட்னு தெரியும் பங்கஜ். அந்த பேப்பரை ஏன் கிழிச்ச? அது எங்க? இப்ப யார்கிட்ட இருந்து எதை மறைக்கிறதுக்காக அப்படி செஞ்ச? ஆமா, கிழிச்சேன். நான் தான் கிழிச்சேன். ஏன் கிழிச்சேன்? பழைய சூர்யா எப்படிப்பட்டவன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிழிச்சேன். பட்ட மாதிரி 8 திசையிலும் பறந்துகிட்டு இருக்கிற உன் வாழ்க்கைக்கு யாரும் தடை போட்டக்கூடாதுங்கிறதுக்காக கிழிச்சேன். உன் பழைய வாழ்க்கை யார் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாஸ்ட் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இன்னொரு தடவை சொல்றேன், எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். பட் பங்கஜ், யூ நோ ஒன் திங், என் பழைய வாழ்க்கைய இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. அதை ஏத்துக்க இப்பவே நீ மனசளவுல தயாராக. You first come up with an idea. அதுதான் முக்கியம். I have an idea, sir. நம்ம இன்வெஸ்டர்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மொபைல் போன் கிஃப்ட் பண்ணலான்னு. That is totally crap, மீரா. எப்ப பாரு மொபைல்னு. ஏன் நம்ம வெல்விஷர்ஸ் கிட்ட எல்லாம் மொபைலே இல்லையா? எல்லாருக்கும் மொபைல கிஃப்டா கொடுத்துட்டு இப்ப குப்பையை ஒழிக்க என்னடா பண்றதுன்னு யோசிக்கிற மாதிரி நாளைக்கு இ வேஸ்ட ஒழிக்க என்னடா பண்றதுன்னு தலையை பிச்சுக்கணுமா? அதானே? What is this, மீரா? Okay, மீரா. I think you are not good at these things. Do one thing. போய் அனு கிட்ட கேளு. அவகிட்ட நிச்சயம் நல்ல ஐடியாஸ்லாம் இருக்கும். Connecting to the people, connecting to the society, connecting to the masses. She'll rock, மீரா. 2 ரூபாய்க்கு தனி பவர் இருக்கு bro. தமிழ்நாட்டே சும்மா கலக்கிச்சுல. What a slogan. அது அந்த கேலண்டர் இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்லி ஒன்னு யோசிச்சோம். அவ புதுசா ஒரு விஷயத்தை யோசிச்சான். இன்னும் ரிசப்ஷன் அதுக்கு. அம்மா அந்த கேலண்டர் பார்த்தனே சொல்லிட்டாங்க, நம்ம போட்ட கேலண்டர்லயே இந்த கேலண்டர் தான் பெஸ்ட். ஐடியானா அப்படி இருக்கணும் மீரா, சும்மா நெருப்பு பொறி பறந்ததுல. So மீரா, you just discuss with Anu and get back to me on the same. But sir, இப்படி எல்லாத்தையுமே அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னா? Nothing wrong மீரா. போன வருஷமே நான் சொன்னேன், எல்லாருக்குமே வீட்ல நெய்ல சுட்ட முறுக்கு, கருப்பட்டி அல்வா காம்போல கிஃப்டா தரேன்னு. What you guys did? Laughed at me. நான் சரி நேத்துக்கல. மீரா, views would change person to person. ஈகோக்குலாம் இங்க எட்டமே இல்ல. நீ என்ன பண்ற? அனு கிட்ட பேசு. அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். Got it? அனு ஒரு ஐடியா சொல்லி அதை ஏத்துக்கிறதுக்கு சந்திரா சார் சொன்ன ஐடியாவே சரின்னு சொல்லிடலாம். சார், நீங்க சொன்ன முறுக்கு ஐடியாவே ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது சார். Really, மீரா? Yes sir. Really a great idea. ஆனா போன வருஷம் எல்லாம் கிண்டல் பண்ணீங்கல்ல? அது போன வருஷம் சார். இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே வெளிய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடவே பயப்படுறாங்க. நாம பக்கா சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சதுன்னு சொன்னா everybody will be impressed.
Exactly, Meera. Please get into this immediately. You should always think out of the box, like me. ஷியோர் சார். இனிமே நிச்சயமா உங்களை மாதிரி எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதான் சார் திங்க் பண்ணுவேன். ஹேவ் a good day சார். அப்புறம் அனுகிட்ட டிஸ்கஸ் பண்ண மறந்துடாத. ஒரு பெரிய ஆர்டர் இருக்கு. நெய் முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் செஞ்சு தரணும். இந்த வருஷம் எங்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் வீட்ல செஞ்ச தரமான ஸ்வீட்ஸ் கொடுக்கறதா நாங்க எல்லாரும் பிளான் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க இப்போ விக்கிறதெல்லாம் இல்லன்னு வேற சொல்றீங்க. அதான் யோசிக்கிறேன். பெரிய ஆர்டரா? கருப்பட்டி அல்வாவும் முறுக்குமா? எஸ், பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. என்ன கேட்டா நீங்களே இந்த ஆர்டர் எடுத்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஆமா மேடம், ஐ ஹேவ் டிசைடட். நீங்க தான் பண்ணணும். எங்க ஆபீஸ் அட்மின் டீம்ல இருந்து ஒருத்தரை அனுப்புறேன். அவர்கிட்ட முதல்ல ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 50,000? அட்வான்ஸே அவ்வளவா?